அன்போடு திரும்பவும் இந்த வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று சில புது முகங்களை நான் அவதானிக்கிறேன். உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. நீங்கள் இந்த வேத பாடத்தில் கலந்து கொள்வதை குறித்து மிக மிக சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் சங்கீதம் 114. சங்கீதம் 114. இந்த சங்கீதத்தில் என்னை கவர்ந்த 2 வசனங்கள் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். இந்த 2 வசனங்களை நான் இந்த சங்கீதத்துக்கு தலைப்பாக கொடுத்து இந்த சங்கீதத்தை ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். 6ஆம் வசனத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, உங்களுக்கு என்ன வந்தது? இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால், உங்களுக்கு என்ன நடந்தது? இந்த கேள்வியை தான் மக்கள் உங்கள் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக அமைய வேண்டும். உங்களுக்கு என்ன நடந்தது? உங்களுக்கு என்ன வந்தது? நல்லா தானே இருந்தீங்க, இப்ப திடீரென்று உங்களோட வாழ்க்கையில இப்படி பெரிய மாற்றங்கள் எப்படி வந்துச்சு? அதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று மக்கள் எங்கள் வாழ்க்கையை அவதானித்து கேட்க போகும் கேள்வி, உங்களுக்கு என்ன வந்தது? அதே போல் என்னை கவர்ந்த அடுத்த முக்கிய வசனம் 7ஆம் வசனம். அது ஒரு புதிய மொழிபெயர்ப்பில் MT மாடர்ன் டிரான்ஸ்லேஷன், பூமியே கர்த்தரின் முன்னிலையில் நடுங்கு. அந்த நடுங்கு என்ற வார்த்தை, இன்று நாங்கள் அந்த நடுக்கத்தை காணவில்லை. யார் ஆண்டவருக்கு முன்பாக நடுங்கி வாழ்கிறார்கள்? அதையும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரெண்டு வசனங்களையும், இந்த பகுதியை உங்கள் வேதத்தில் அந்த சிவப்பு நிற பேனாவை எடுத்து கோடிட்டு கொள்ளுங்கள். சங்கீதம் 113 இருந்து சங்கீதம் 118 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் எகிப்திய துதிப்பாடல்கள் என்ற தலைப்பின் கீழ் வேத நிபுணர்கள் அதை ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். எகிப்திய துதிப்பாடல்கள் என்று சொன்னால், எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்தில் இருந்து தேவ மக்கள் விடுதலை செய்யப்பட்டதும் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்திய துதிகள். இந்த 5 அதிகாரங்களும் பஸ்கா பண்டிகை நேரத்தில் பாட்டுக்களாக பாடப்படும். மாத்திரமல்ல, யூத மக்களின் இன்னும் முக்கிய பண்டிகை காலங்களிலும் நேரங்களிலும் இந்த 5 சங்கீதங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக துதிப்பாடல்களாக பாடப்படும். இது எங்களுக்கும் ஒரு மிக பிரயோஜனமான ஒரு சங்கீதம். நாங்கள் முதலாவதாக கவனிக்க போகிற காரியம், இதுக்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு எகிப்திய உபதேசம், The Theology of Egypt. எகிப்திய உபதேசம். எகிப்து என்று சொன்னால் அது ஒரு நாடு. ஆனால் வேதத்தில் எகிப்து என்று சொல்லும் பொழுது அதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம்? உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்து வாழும் உலகத்திற்கான ஒரு சின்னம். It is a symbol of a world that has rejected the true and the living God. எகிப்து என்று சொல்லும் பொழுது சந்தர்ப்பத்தின்படி அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அது எகிப்து நாடாக இருக்கலாம். ஆனால் அநேக முறை வேதத்தில் எகிப்து என்று சொல்லும் பொழுது அது உண்மையான தேவனை, வேதத்தின் தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அவரை புறக்கணித்து வாழும் மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய பெருமதிகள், இவற்றை எல்லாம் எடுத்து காண்பிக்கும் ஒரு வார்த்தை எகிப்து, உலகத்திற்கான சின்னம். முதலாம் வசனத்தின்படி இந்த எகிப்திய உபதேசத்தின் தலைப்பின் கீழ் முதலாம் குறிப்பு, முதலாம் வசனத்தின்படி அவர்கள் அந்நிய பாஷைக்காரர் என சொல்லப்படுகிறார்கள்.
அந்நிய பாஷைக்காரர். அதாவது யூத மக்கள் இதுவரைக்கும் கேட்காத ஒரு மொழி. யூத மக்களுக்கு எபிரேய மொழி தெரியும், அரமேயிக் மொழி தெரியும். ஆனால் எகிப்து அடிமைத்தன காலத்தில் எகிப்திய மொழியை கேட்டு அது அவர்களுக்கு ஒரு அந்நிய பாஷையாக, விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பாஷையாக அது அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்தது. நாங்களும் உலகத்தில் வாழும் காலத்தில் நாங்கள் ஏதோ ஒரு பாஷையை நாங்கள் பேசுகிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் மொழியை, பாஷையை பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் நாங்களும் இந்த யூத மக்களை போல் இன்னும் ஒரு நாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டால் இன்னும் ஒரு மொழியை கேட்க போகிறோம். அது எங்களுக்கு ஒரு அந்நிய பாஷையாக அது எங்களுக்கு அமையும். எங்களுக்கு தேவ மக்களுக்கு எங்கள் பாஷை தமிழோ, சிங்களமோ, இல்லாவிட்டால் ஆங்கிலமோ, சீன மொழியோ என்று நாங்கள் சொல்லாமல் தேவ மக்களுடைய பாஷை எப்படிப்பட்ட பாஷையாக அமைய வேண்டும்? பரலோக பாஷையாக அமைய வேண்டும். நாங்கள் பரலோகத்தை குறித்து மேன்மை பாராட்டி பரலோகத்தில் நித்தியமாக நாங்கள் வாழப்போகிறோம் என்ற நம்பிக்கையுள்ள மக்கள் என்றபடியால் இப்பொழுது பூமியில் வாழும் இந்த காலத்தில் நாங்கள் பரலோக பாஷையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். அது ஒரு பெரிய சாட்சியாக அமையும் எகிப்து என்ற முறையில் வாழும் மக்கள் மத்தியில். முதலாம் காரியம், அது ஒரு அந்நிய பாஷை. அவர்கள் பரலோக பாஷையை அவர்களால் பேச முடியவில்லை எகிப்திய மக்களுக்கு. இரண்டாம் காரியம், எகிப்திய உபதேசத்தில் எகிப்தின் தலைவன் பார்வோன். அவன் ஒரு சர்வதிகாரி, கொடுங்கோல் அரசாட்சி. எகிப்து தேசத்துக்கு விரோதமாக அந்த காலகட்டத்தில் யாரும் கலகம் செய்ய மாட்டார்கள், கலகம் செய்யவும் முடியாது. ஏனென்றால் எல்லா மக்களையும் அடக்கி ஆட்சி செய்த நாடு எகிப்து நாடு அந்த காலத்தில். பார்வோன் அவர்களுடைய அரசன், சர்வதிகாரி, நாட்டில் எங்கும் கொடுங்கோல் அரசாட்சி. மூன்றாவதாக நாங்கள் எகிப்து என்று சொன்னால் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய வார்த்தை வல்லமை, பவர். இன்று நாங்கள் சூப்பர் பவர் என்று சொல்கிறோம். அமெரிக்கா போன்ற தேசம், சீனா போன்ற தேசம், ரஷ்யா போன்ற தேசங்களை நாங்கள் வல்லமை நாடுகள் என்று அழைக்கிறோம், சூப்பர் பவர்ஸ் என்று சொல்றோம். அந்த நாடுகளோடு நாங்கள் போய் மோத மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தோல்வி அடைவோம், மோத முடியாது. இந்த வல்லமையை எங்களுக்கு மிக சிறப்பாக எடுத்து காண்பிப்பவர் யார்? மோசே. அப்போஸ்தலர் 7:22 மோசேயை குறித்து சொல்லப்படும் பொழுது பாருங்கள், இந்த 2 காரியங்கள் மோசேயை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. செயலிலும் பேச்சிலும் வல்லமையுடையவன். உண்மையாக சொல்ல போனால் மோசேக்கு நன்றாக பேசக்கூடிய திறமைகள் இருந்தது. ஆங்கிலத்தில் நாங்கள் பாவிக்கும் வார்த்தை he was eloquent, very eloquent. ஆனால் ஆண்டவர் மோசேயை அழைக்கும் பொழுது மோசே அநேக சாக்கு போக்குகளை கூறினார், எக்ஸ்கியூசஸ். அதில் ஒரு சாக்கு போக்கு என்ன? என்னால் பேச முடியாது, எனக்கு பேச தெரியாது, நான் தடுமாறி பேசும் ஒருவன் என்று அந்த பொறுப்பிலிருந்து விலகிக்கொள்ள முயற்சி எடுத்தான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையாக மோசே பேசக்கூடிய, நன்றாக பேசக்கூடிய திறமைகள் பெற்றவன். மாத்திரமல்ல, செயலிலும் என்று சொன்னால் இராணுவ முறையில் யுத்தத்தில் மிகவும் திறமையாக செயல்படக்கூடிய வல்லமை மோசேக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மோசே பார்வோனின் மகளின் கீழ் அரண்மனையில் வளர்க்கப்பட்டபடியால் மோசேக்கு திறமையான கல்வி கொடுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, அவருக்கு நல்ல இந்த மிலிட்டரி எக்ஸசைஸும் பயிற்சிகளும்
கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் மோசேக்கு நன்றாக யுத்தம் செய்ய தெரியும். சோ செயலில் வல்லமையுள்ளவன், பேச்சில் வல்லமையுள்ளவன் யார்? மோசே. அது எகிப்தின் வல்லமையை எடுத்து காண்பிக்கும். அந்த 2 விதத்தில் பேச தெரியும், யுத்தத்தில் நன்றாக செயல்பட்டு எல்லோரையும் தோற்கடிக்கக்கூடிய திறமைகள் படைத்த நாடு எகிப்து. இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்த்தால் 4ஆம் காரியத்தை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் 4. எகிப்து என்று சொல்லும் பொழுது பெருமை ஆடம்பரம் உள்ள நாடு. எகிப்து மிகவும் பெருமையும் ஆடம்பரமும் உள்ள நாடு. அதையும் நாங்கள் மோசேயின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். மோசேயின் சரித்திரத்தை மிக அழகாக சுருக்கமாக ஸ்தேஃபான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் யூத நீதிமன்றத்திற்கு ஒரு சரித்திர பாடமாக எடுத்து கூறுகிறார். இந்த 22ஆம் வசனத்தில் தொடர்ந்து நாங்கள் காணக்கூடிய காரியம், எகிப்தியரின் ஞானத்தில் எல்லாம் கற்றுத்தேறி. எகிப்து தேசத்தில் இருந்த தலை சிறந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கே மோசே எகிப்திய விஞ்ஞானம், எகிப்திய கலாச்சாரம், எகிப்திய மொழி, எகிப்தின் அறிவு இவற்றை எல்லாம் மிக திறமையாக கற்றுக்கொண்டு இன்று நாங்கள் சொல்வோம் PhD பட்டங்கள் பெற்றவன் மோசே. அப்ப எகிப்து தேசத்தின் ஒரு பல்கலைக்கழகத்துக்கூடாக நீங்கள் சென்றிருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை ஏற்படும், ஆடம்பரம் ஏற்படும், உங்களுக்கு பட்டங்கள் இருக்கும், PhD பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் எகிப்து. பெருமை, ஆடம்பரம், விசேஷமாக கல்வித்துறையில். இன்று அப்படி எல்லாரும் அமெரிக்கா நாட்டுக்கு கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக வர விரும்புவார்களோ, அந்த காலத்தில் எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போக முயற்சி எடுப்பார்கள், ஒரு திறமையான கல்வியை பெற்று பட்டங்களை பெறுவதற்காக. 5ஆவதாக எகிப்தை குறித்து நாங்கள் சொல்லக்கூடிய காரியம் செல்வங்கள், the riches of Egypt. அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மோசே அரண்மனையில் வளர்க்கப்பட்டபடியால் அவனுக்கு செல்வங்களை குறித்து குறைவு இருக்கவில்லை. சொத்துக்கள், செல்வங்கள், அப்படி வளர்க்கப்பட்ட மோசே ஒரு காலகட்டத்தில் அவற்றை புறக்கணித்து தேவ மக்களுடைய துன்பங்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களை எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தான் தேவ வல்லமையினால். செல்வங்கள். 6ஆவதாக நாங்கள் எகிப்து என்று சொல்லும் பொழுது எங்கள் மனதில் வர வேண்டிய இன்னும் ஒரு வார்த்தை பாவ சிற்றின்பங்கள் நிறைந்த இடம், sinful pleasures. சிற்றின்பங்கள் ஒரு நல்ல வார்த்தை, ஆனால் பாவ சிற்றின்பங்கள் என்று சொன்னால் அது ஒரு நல்ல காரியம் அல்ல. அதனால் தான் எபிரேயர் 11:25 மோசேயை குறித்து சொல்லும் பொழுது அந்த பாவ சிற்றின்பங்களில் ஈடுபட்டிருந்த மோசே விரைவில் கடந்து போகும் பாவ சிற்றின்பங்களை அவன் மறுதலித்து தேவ மக்களோடு நான் பாடுபட வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செயல்பட ஆரம்பித்தான். அதனால் அவன் ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தினான். He paid a big price. உலக சிற்றின்பங்களுக்கு, பாவ சிற்றின்பங்களுக்கு இல்லை என்று சொல்லி நான் தேவனோடு வாழப் போகிறேன், தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறேன், தேவ மக்களோடு இணைந்து அவர்கள் பாடுகளில் கண்ணீரில் நான் கலந்து கொள்ள போகிறேன் என்று சொன்னால் அது ஒரு மிக முக்கிய தீர்மானம். He turned his back on Egypt. விரைவில் கடந்து போகும் பாவ சிற்றின்பங்கள். பாவ சிற்றின்பங்கள் ஒரு குறுகிய காலத்திற்கு இன்பங்களை கொடுக்கும், ஆனால்
அதற்கு பிறகு பயங்கர விளைவுகள். ஏழாவதாக நாங்கள் எகிப்திய உபதேசத்தை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது பல்லாயிரக்கணக்கான போலி தெய்வங்கள். தவளை தெய்வம் இருந்தது, சூரிய தெய்வம் இருந்தது, சந்திர தெய்வம் இருந்தது, பாம்பு தெய்வங்கள் அநேகம். இப்படி இயற்கையை வைத்து, மிருகங்களை வைத்து தெய்வங்களை உருவாக்கி எகிப்தியர் அவற்றை வணங்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அனுப்பிய 10 அந்த தண்டனைகள், மோசேயின் மூலமாக அனுப்பிய 10 தண்டனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தின் பிரபல தெய்வங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட நியாய தீர்ப்புகள். அதை நாங்கள் ஒரு தனிப்பாடமாக படிக்க முடியும். 10 judgments on the 10 most popular gods of Egypt. Those are the 10 plagues. 10 வாதைகள். அது ஏழாம் காரியம். எகிப்தின் மூலமாகத்தான் இந்த போலி ஆராதனை உலகமெங்கும் பரப்பப்பட்டது. எட்டாவதாக எகிப்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அடிமைத்தன நாடு. எகிப்தியர் வல்லமையுள்ளவர்கள் என்றபடியால் எல்லா மக்களையும் கீழ்ப்படுத்தி அவர்களை அடிமைகளாக பாவிக்க ஆரம்பித்தார்கள். யாத்ராகமம் 20 இவ்விதமாக வாசிக்கின்றோம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து தேசம் எப்படி ஆண்டவரால் விவரிக்கப்பட்டுள்ளது? அடிமைத்தன வீடாகிய எகிப்து. தேவ மக்கள் 400 வருஷ காலமாக எகிப்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிகவும் பாடுபட்டு அந்த நாட்டில் அடிமையலாக வாழ்ந்தார்கள். இதைத்தான் பிசாசு விரும்புகிறான். நாங்கள் எல்லாரும் பிசாசுக்கும் பாவத்திற்கும் அடிமையலாக வாழ வேண்டும் என்பது பிசாசு எங்களுக்காக வைத்திருக்கும் நோக்கம். அதை நாங்கள் இன்று கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. மது போதைக்கு அடிமையலாக வாழும் மக்கள், கேம்பிளிங், சூதாட்டம் போன்ற காரியங்களுக்கு அடிமைத்தனத்தில் வாழும் மக்கள், வெவ்வேறு பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்களில் ஈடுபட்டு அதற்கு அடிமையலாக வாழும் மக்கள். இப்படி நாங்கள் ஒரு பெரிய பட்டியலை போட்டுக்கொண்டு போகலாம். அடிமைத்தன வீடாகிய எகிப்து, அது 8ஆம் குறிப்பு. இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் 9ஆம் காரியத்தை பார்க்க போகிறோம். எகிப்தை குறித்து துன்புறுத்தும் நாடு. தேவ மக்களை மிகவும் துன்புறுத்திய நாடு எகிப்திய நாடு. யாத்ராகமம் 1:11 அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் உடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். யார்? எகிப்திய அரசாங்கம் தேவ மக்கள் மேல். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். இதுதான் ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் ஃபோர்ஸ்ட் லேபர். கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வேண்டும் என்று நியமித்து யூத மக்களை பாவித்து எகிப்தியர் இந்த 2 பட்டணங்களை, பெரிய பட்டணங்களை கட்டினார்கள், பண்டசாலை பட்டணங்கள். யாத்ராகமம் 1:14 வாசிக்கின்றோம். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக நடத்தினார்கள். எகிப்தியர் கொடுமையாக நடத்தினார்கள். இந்த மக்களுக்கு, தேவ மக்களுக்கு ஓய்வு கூட கொடுக்கப்படவில்லை.
சரியான உணவு கூட கொடுக்கப்படவில்லை. கட்டாயமாக ஒரு சம்பளம் கூட கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அதுதான் எகிப்து. எகிப்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எகிப்து எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு கசப்பை தான் கொடுக்கும். எகிப்து எப்பொழுதும் எங்களை கொடுமையாக நடத்தும். யாத்ராகமம் 1:16 இது பார்வோன் அரசனால் எபிரேய ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இதுதான் துன்புறுத்தலின் உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். எல்லா யூத ஆண் குழந்தைகளையும் கொல்லுமாறு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. மோசே தப்பித்துக் கொண்டது ஒரு தேவ செயல், தேவ அற்புதம். ஆனால் எவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பது எங்களால் சொல்ல முடியாது. அதுதான் எகிப்து துன்புறுத்தும் நாடு. அடுத்த ஸ்லைடில் வரப்போகிற காலத்தில், அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆட்சி செய்யும் காலத்தில் பாருங்கள் இந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் 11:8 2 சாட்சிகளை ஆண்டவர் வல்லமையாக பாவிக்க போகிறார். அந்த கடைசி காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் அந்த 2 சாட்சிகளும் கொல்லப்படுவார்கள். அந்தி கிறிஸ்து அவர்களை கொல்லுவான். அதுதான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அவர்களுடைய அந்த 2 சாட்சிகளுடைய உடல்கள் மகா நகரத்தின், அது எருசலேம், விசாலமான வீதியிலே கிடக்கும் நெடுஞ்சாலையில் வைக்கப்படும். அந்த நகரம், அதாவது எருசலேம், சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். எகிப்து நாட்டில் ஆண்டவர் சிலுவையில் மரிக்கவில்லை. அவர் மரித்தது எருசலேமில். ஆனால் அந்த எருசலேமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு சின்ன பெயர் எகிப்து. ஏன்? எகிப்து தேவ மக்களையும் ஆண்டவரையும் விரோதிக்கும் ஒரு உலக ஒழுங்கு. It's a world system that opposes God and the cross. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தில் எருசலேமுக்கு எகிப்து என்ற சின்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ மக்களை துன்புறுத்தும் எகிப்து. 10வதாக நாங்கள் எகிப்தை குறித்து சொல்லும் பொழுது, இது ஒரு நற்செய்தி என்று தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எகிப்தின் அழிவு. ஒரு வசனத்தில் இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். சிவந்த சமுத்திரத்தில் இந்த எகிப்திய இராணுவம் இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள், அழிக்கப்பட்டார்கள். இதுதான் தேவனுடைய இறுதி தண்டனை. தேவன் மிகவும் பொறுமையாக இருந்தார். எவ்வளவோ சந்தர்ப்பங்களை கொடுத்தார். பார்வோன் மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்வதற்கு. ஆனால் பார்வோன் கேட்கவில்லை. இறுதியில் முழு இராணுவமும் அழிக்கப்பட்டது. எகிப்தின் வல்லமை உடைக்கப்பட்டது. ஒரு குறுகிய விதத்தில் சொல்ல போனால் இதுதான் எகிப்திய உபதேசம், the theology of Egypt. ஆனால் இன்னும் சில காரியங்களை நாங்கள் உள்ளடக்க வேண்டும் இந்த உபதேசத்தில். எகிப்திய பிரதம மந்திரி யோசேப்பு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கு ஒரு யூத மகன் பிரதம மந்திரியாக உயர்த்தப்படுவது ஒரு மிக பெரிய அற்புதம். உங்களுக்கு அந்த கதை நன்றாக தெரியும். யோசேப்பு சொப்பனங்கள் மூலமாக அர்த்தங்களை எடுத்து கூறி
சிறையிலிருந்து உடனடியாக ஒரு உயர்வான பட்டத்திற்கு உயர்த்தப்பட்டார். பார்வோனின் வலது கை என்று சொல்லலாம் யோசேப்பு, த ரைட் ஹேண்ட் மேன் ஆஃப் ஃபேரோ. சோ அப்படிப்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் சாதித்திருக்கிறார். யோசேப்பு போன்றவர்களை எழுப்பி இருக்கிறார் எகிப்து தேசத்திற்கு பிரதம மந்திரியாக செயல்பட. மாத்திரமல்ல, நாங்கள் மோசேயை மறக்க முடியாது. எகிப்திய விடுதலை வீரன் மோசே, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு பாவிக்கப்பட்ட விடுதலை வீரன், எகிப்திய விடுதலை வீரன் மோசே. ஆனால் அதே சமயம் நாங்கள் இதையும் மறந்துவிடக் கூடாது. எகிப்து எவ்வளவுதான் தீய காரியங்களை செய்த பொழுதிலும், இதை நாங்கள் கிறிஸ்துமஸ் காலத்தில் வாசித்திருப்போம், எகிப்து கொடுத்த அடைக்கலம் பாதுகாப்பு. மத்தேயு 2 அதை வாசிக்கின்றோம். யோசேப்பு எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய். இயேசுவை அழிக்க வேண்டும் என்று ஏரோது மனது வைத்திருக்கும் அந்த காலகட்டத்தில் தேவதூதனால் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட யோசேப்பு உடனடியாக கீழ்ப்படிந்து, இரவு நேரத்தில் யாரும் பார்க்க முடியாத நேரத்தில் ரகசியமாக ஆண்டவரையும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு அடைக்கலம் பெற சென்றிருந்தார். எகிப்து ஒரு விதத்தில் ஒரு நல்ல காரியத்தையாவது செய்திருக்கு, ஆண்டவருக்கு கொடுத்த பாதுகாப்பு. இப்ப அடுத்த ஸ்லைடில் இதையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். எகிப்தை குறித்து சிந்திக்கும் பொழுது நமக்கு வரும் ஒரு மிகப்பெரிய சோதனை, தேவ மக்களுக்கு வனாந்திரத்தில் அவர்கள் பிரயாணிக்கும் நேரத்தில் வந்த சோதனை. திரும்பவும் எகிப்திய வாழ்க்கைக்கும் உணவிற்கும் வாஞ்சித்து எகிப்தை நோக்கி செல்வது. இதை ஒரு வார்த்தையில் செல்ல போனால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்படும் பின்வாங்குதல், பேக்ஸ்லைடிங். எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சுதந்திர தேசத்திற்குள் நாங்கள் உட்பிரவேசித்து வாழும் காலத்தில் பிசாசு எங்களை சோதித்து திரும்பவும் எங்களை எகிப்திற்குள் எடுத்து செல்வதற்கான பிசாசு செய்யும் முயற்சி. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எவ்வளவு கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள், ஆனால் துக்கமாக திரும்பவும் உலகத்தால் கவரப்பட்டு உலகத்திற்குள் செல்வது. அதுதான் எகிப்திய சோதனை. என்னாகும் புத்தகத்தில் இதை நாங்கள் வாசிக்கின்றோம். பின்பு அவர்கள், அதாவது இந்த யூத மக்கள், விடுதலை பெற்ற யூத மக்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு கலகம் ஏற்படுது, ஒரு கலகம். மோசே எங்களுக்கு அவசியம் இல்லை, ஆரோன் எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்களே எங்களுக்கு ஒரு தலைவனை நியமித்து திரும்பவும் எகிப்தை நோக்கி பிரயாணம் எடுப்போம். இன்னும் ஒரு காரணம் கொடுக்கப்படுது. என்னாகமம் 11:5, நாம் எகிப்திலே காசு கொடுக்காமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கும்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூடுகளையும் நினைக்கிறோம். உணவினால் கவரப்படுவது. இந்த உலகம் பொல்லாத உலகம். எகிப்து சின்னமாக எடுத்து காண்பிக்கும் உலகம் ஒரு பொல்லாத உலகம். அது எப்பொழுதும் எங்களை திரும்பவும் தன் திசையில் இழுத்துக் கொள்வதற்காக எடுக்கும் முயற்சிகள். அதில் ஒன்று உணவு. உணவு. இந்த தேவ மக்கள் மறந்து விட்டார்கள். ஷார்ட் மெமரி. எவ்வளவு அவர்கள் பாடுபட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அதை எல்லாம் மறந்துவிட்டு உணவுக்காக, ஐயோ எகிப்தில் இருந்தால் எங்களுக்கு மாம்சம் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், காய்கறிகள் கிடைக்கும், இலவசமாக அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்,
அது ஒரு விதத்தில் ஒரு பெரிய பொய். ஆனால் அதை அவர்கள் நினைவு கூர்ந்து லெட்ஸ் கோ பேக் டு ஈஜிப்ட், திரும்பவும் எகிப்தை நோக்கி பிரயாணிப்போம். அருமையானவர்களே, எங்கள் எல்லாருக்கும் வரும் ஒரு மிகப்பெரிய சோதனை இந்த சோதனை. ரட்சிக்கப்பட்ட நாங்கள், பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கும் நாங்கள் திரும்பவும் எகிப்தை நோக்கி பின்வாங்குதல், அதை குறித்து நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு வரும்பொழுது சிவப்பு விளக்குகள் எரிகிறதை மனதில் வைத்து ஆண்டவர் எங்களை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தில் சங்கீதம் 114:1 எகிப்து அந்நிய பாஷைக்காரன் என்று வாசித்தோம். அதை குறித்து இந்த சத்தியங்களை எல்லாம் பார்த்தோம். அதே வசனத்தில் 1ஆம் வசனத்தில் யாக்கோபின் குடும்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது. யாக்கோபின் குடும்பம். யாக்கோபின் குடும்பத்தை எடுத்து பார்த்தால் 70 பேர்களாக அவர்கள் எகிப்துக்கு சென்றார்கள் ஒரு மிக கொடிய பஞ்ச காலத்தில். அங்கே அவர்கள் காக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, 70 பேரில் இருந்து ஆரம்பித்து ஒரு அதிசய இனப்பெருக்கம் ஏற்பட்டது. They multiplied greatly. அதை இந்த ஒரு வசனத்தில் வாசிக்கின்றோம். யாத்ராகமம் 1:7 இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்ததால் தேசம் அவர்களால் நிறைந்தது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மிக பெரிய இனப்பெருக்கம் நடைபெற்றது. அதுதான் யாக்கோபின் குடும்பம். நாங்கள் ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். சிறிய எண்ணிக்கையிலிருந்து சிறு மந்தையே என்று ஆண்டவர் எங்களை பார்த்து சொன்னார். சிறு மந்தை, லிட்டில் ஃப்ளாக். ஆண்டவர் ஒரு மிக பெரிய விரிவை கொடுக்கக்கூடிய தேவன். அதைரியப்பட வேண்டாம். விசேஷமாக ஊழியம் செய்யும் சகோதர சகோதரிகள் அதைரியப்பட வேண்டாம். ஒரு சிறிய எண்ணிக்கையிலிருந்து இந்த புத்தாண்டில் ஆண்டவர் ஒரு மிக பெரிய ஒரு விரிவை கொடுக்க, வளர்ச்சியை கொடுக்க காத்திருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 3:6 நாங்கள் வாசிக்கின்றோம். நான் நட்டேன், அதாவது பவுல், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஆங்கிலத்தில் God gave the increase. God gave the increase. நாங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும், நற்செய்தியை அறிக்கை செய்ய வேண்டும், நாங்கள் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் தியாகத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் அவை எல்லாற்றையும் சொன்ன பிறகு யார் அதிகரிப்பை கொடுக்கிறது? தேவாதி தேவன். இதை நான் என்னுடைய ஊழியத்தில் எவ்வளவோ முறை கண்டிருக்கிறேன். ஒரு சிறிய ஆரம்பம், குட்டி ஆரம்பம், இது எவ்வளவு நாள் தான் நீடிக்குமோ என்று கூட சந்தேகங்கள் வந்த காலங்கள், ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக ஒரு விரிவை கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு தலை சிறந்த உதாரணம் இந்த இணையதள வேதாகம கல்லூரி. 5 குடும்பங்களோடு ஆரம்பித்த இந்த வேத பாடங்கள் இன்று நாங்கள் பார்த்தால் 74 பேர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து, கனடா, இந்தியா, இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, எவ்வளவோ நாடுகளில் இருந்து, குவைட், எவ்வளவோ நாடுகளில் இருந்து அருமையான தேவ மக்கள் வேதத்தில் வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் கொடுத்திருக்கும் விரிவு. இது என்னால் விளக்கி சொல்ல முடியாது. இது முற்றிலும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார். இந்த ஜூம் என்றது என்னென்று எனக்கு தெரியவே இல்லை. கோவிட் காலத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அருமையான தொழில்நுட்பம்.
அதை ஆண்டவர் எப்படி பாவிக்கிறார் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. சோ யாக்கோபின் குடும்பம், அங்கே நீங்கள் உங்களோட பெயரை போடலாம். பெஞ்சமினுடைய குடும்பம் ஒரு மிக சின்ன குடும்பம். எனக்கு ஒரே ஒரு மகன், ஒரு சின்ன குடும்பம். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்தால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய இனப்பெருக்கம். தேவ ஜனம், இதை நாங்கள் 2ஆம் வசனத்தில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 114. யூதா தேவனுக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமுமாய் இற்று. 1ஆம் வசனத்தில் எகிப்தை பற்றி படித்தோம், யாக்கோபை பற்றி படித்தோம். இப்பொழுது 2ஆம் வசனத்தில் விரிவாக தேவ ஜனத்தை குறித்து பார்க்கிறோம். தேவ ஜனத்தின் அடையாளம், அதுதான் அடையாளம், ஐடென்டிட்டி. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் தேவ ஜனம். நாங்கள் எல்லாரும் தேவ ஜனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ குடும்பத்திற்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. We are God's people. நாங்கள் தேவ ஜனம். இப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களை நேசிக்கிறபடியால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு உயர்வான ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம், you're a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்டவர். அந்த விதமாக நாங்கள் வாழ வேண்டும், தேவ ஜனமாக வாழ வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் வசனத்தின்படி எதை கற்றுக்கொள்ள முடியும்? 400 வருஷ காலமாக எகிப்தில் வாழ்ந்த பொழுதிலும் அவர்கள் அடையாளத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. அவர்கள் அந்த நாட்டின் கலாச்சாரத்தோடு இணைக்கப்படவில்லை. They maintain their distinctiveness. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ற அந்த அடையாளத்தை அவர்கள் மறந்துவிடவில்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தார்கள். 400 வருஷம் என்று சொன்னால் அது ஒரு நீண்ட காலம். மிக எளிதில் அந்த அடையாளத்தை இழந்து விட்டு இருக்கலாம். ஆனால் அந்த அடையாளத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். அது எங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு. நாங்கள் அந்நிய பாஷைக்கார உலகத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்தில் கலாச்சாரத்தினால் விழுங்கப்படாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தேவ மக்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். சோ 2 காரியங்களை நாங்கள் அறியலாம் இந்த 2ஆம் வசனத்திலிருந்து. தேவன் தம் மக்கள் மத்தியில் சஞ்சரிக்கிறார். சாங்சுவரி என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. தேவன் தம் மக்கள் மத்தியில் சஞ்சரிக்கிறார். மாத்திரமல்ல, தேவன் தம் மக்களை ஆட்சி செய்கிறார். உண்மைதான், பார்வோன் அவர்களை ஆட்சி செய்து கொடுமைப்படுத்தினார். ஆனால் பார்வோனுக்கும் உயர்வான ஒரு ராஜா இருக்கிறார். அவர் தான் தேவாதி தேவன். நாங்கள் சொந்தமாய் இருக்கும் ராஜ்யம் எகிப்திய ராஜ்யம் அல்ல, தேவ ராஜ்யம். சோ இதையும் நாங்கள் எங்கள் மனதில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். தேவன் எங்கள் மத்தியில் சஞ்சரிக்கிறார். நாங்கள் தேவ ஆட்சியின் கீழ் வாழும் மக்கள். அது 2ஆம் வசனம். இப்ப 3ஆம் வசனத்துக்கு கடந்து சென்றால் தேவ அதிசயங்களை பார்க்க போகிறோம். 3 வசனங்களில் 3, 4, 5. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் 2 தண்ணீர் விரிவுகள். 1
சிவந்த சமுத்திரம், இரண்டாவது யோர்தான் நதி. சோ சங்கீதக்காரன் மிக திறமையாக தேவ அதிசயங்களை பட்டியல் போடும் பொழுது இந்த ரெண்டு தண்ணீர் விரிவுகளை பாவித்து தேவ அதிசயங்களை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். The psalmist is using the expanse of water to describe the miracles of God. எவ்வளவோ அற்புதங்களை எடுத்து சொல்லி இருக்கலாம், அதை மற்ற சங்கீதங்களில் எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சங்கீதத்தில் இரு தண்ணீர் விரிவுகள், two expanses of water. இப்ப அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம். இது எதை காண்பிக்கின்றது? கவிதை உருவில் சங்கீதக்காரன் மிக அழகாக இதை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். கடல் விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளினது. எல்லாம் கவிதை உருவில் விபரிக்கப்பட்டுள்ள சத்தியங்கள். முதலாம் தண்ணீர் விரிவு எதை குறிக்கின்றது? சிவந்த சமுத்திரம். இரண்டாக பிரிந்து தேவ ஜனங்களை பாதுகாப்பாக எகிப்திலிருந்து வெளியேற்றுவதற்காக பாதை திறக்கப்பட்டது. அது முதல் அற்புதம். சிவந்த சமுத்திரத்தில் நடைபெற்ற அற்புதம். எகிப்திய இராணுவம் அந்த தண்ணீரினால் மூடப்பட்டு அழிவடைந்தது. அதற்கு பிறகு 40 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஒரு அதிசயமாக எடுத்து சொல்ல போகிறார். 40 வருடங்களுக்கு பிறகு சுதந்திர நாட்டிற்குள் பிரவேசிக்க யோர்தான் நதி பிளவுண்டது. So there is a time gap. இந்த ரெண்டு அற்புதங்களுக்கும் இடையில் ஒரு நேர வித்தியாசத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிவந்த சமுத்திரத்துக்கு பிறகு 40 வருடங்கள் கடந்து சென்ற பிறகு யோர்தான் நதியில் நடைபெற்ற அற்புதம். சோ இந்த ரெண்டு சம்பவங்களும் எதை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றது? மிக அழகாக மீட்பின் ஆரம்பம் முடிவை எடுத்து காண்பிக்கின்றது. சிவந்த சமுத்திரம் மீட்பின் ஆரம்பம். நாங்கள் விடுதலை செய்யப்பட்ட மக்கள், மீட்பின் ஆரம்பம். ஆனால் மீட்பின் முடிவு சுதந்திர தேசம், கானான். அதற்குள் பிரவேசிப்பதற்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். யோர்தான் நதி இரண்டாக பிளவுண்டது. சோ இந்த ரெண்டு அற்புதங்களையும் வைத்து நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? எங்கள் புது பிறப்பு அது சிவந்த சமுத்திரம், பரலோக வாழ்க்கை அது கானான் தேசம். சோ நாங்கள் இப்பொழுது வாழும் தேசம் என்று சொல்லலாம் பரலோக தேசம், பரலோக வாழ்க்கை. இன்னும் நாங்கள் பரலோகத்துக்கு செல்லவில்லை, ஆனால் அந்த பரலோக வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கிறோம். பரலோக பாஷையை நாங்கள் பேசுகிறோம். பரலோக பெருமதிகளின்படி நாங்கள் வாழ்கிறோம். ரெண்டும் அற்புதங்கள். சோ இந்த சங்கீதம் இந்த ரெண்டு அற்புதங்களையும் எங்களுக்கு ஞாபகமூட்டி கொடுக்கின்றது. எங்கள் புது பிறப்பு, எங்களுடைய பரலோக வாழ்க்கை. இப்ப அடுத்த ஸ்லைடில் 6ஆம் வசனத்தில் நாங்கள் தேவ பிரசன்னத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. மலைகளே, திரும்பவும் கவிதை உருவில் சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் ஆட்டு கடாக்களை போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு 2 வார்த்தைகளில் பதிலை கொடுக்க முடியும். தேவ பிரசன்னம். It was the presence of God that made the difference. தேவ பிரசன்னத்தின் காரணமாகத்தான் இந்த மலைகளும் குன்றுகளும் சந்தோஷமாக துள்ளி திரிய ஆரம்பித்தது. தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்படும் பொழுது மக்கள் எங்களை பார்த்து கேட்கும் கேள்வி, உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு என்ன தான் நடந்திருக்கு?
இதுவரைக்கும் நீங்கள் எங்களை போலத்தானே வாழ்ந்தீங்க. நாங்கள் பேசும் பாஷையத்தானே நீங்களும் பேசினீர்கள், எங்கள் பெருமதிகள் படித்தானே நீங்களும் வாழ்ந்தீங்க. இப்ப என்ன இந்த பெரிய வித்தியாசம்? இப்ப நீங்க கிருபை என்ற வார்த்தையை பாவிக்கிறீங்க, பிரேஸ் தி லார்ட் என்று சொல்றீங்க, அல்லேலூயா என்று சொல்றீங்க. இந்த மாற்றங்கள் எப்படி வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? தேவ பிரசன்னம். எனக்குள் வாசம் செய்யும் என் இயேசு கிறிஸ்து, எனக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர், எனக்குள் வாசம் செய்யும் தேவ வசனம், ஜீவனுள்ள தேவ வசனம். இவற்றின் மூலமாக என் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. சோ உலகத்தார் உங்களையும் என்னையும் பார்த்து அதிர்ச்சி அடைய போகிறார்கள். அந்த விதமாக நாங்கள் வாழ்கிறோமா? அதுதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. உலகம் எங்களை பார்த்து என்ன பொதுவாக சொல்லும்? எங்களில் ஒருவன். யோ ஒன் ஆஃப் அஸ். நீ எங்கட பொடியன், எங்கள மாதிரி தானே நீ உடுக்கிறா, எங்கள மாதிரி தானே நீ பேசுறா, எங்கள் பெருமதிகள் தானே உன்னுடைய பெருமதிகள் என்று உலகம் எங்களை பார்த்து என்ன சொல்லுது? எங்களில் ஒருவன். அது துக்கமான காரியம். அப்படி உலகம் எங்களை பார்த்து சொன்னான். உங்களுக்கு என்ன வந்தது அப்பா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன இந்த பெரிய மாற்றங்கள்? என்ன இந்த அல்லேலூயா வார்த்தை? என்ன இந்த கிருபை என்ற வார்த்தை? எங்கிருந்து வந்தது இந்த மாற்றங்கள்? எங்களால் அப்படிப்பட்ட மாற்றங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோமா? நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்த ஸ்லைடை பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் 3 காரியங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். மாபெரும் பயம். இதை நாங்கள் எங்கே காண்கிறோம்? இந்த 4, 6 வசனத்தில் மலைகள் ஆட்டுக்குட்டிகளை போல் துள்ளித் திரிவது, அசைவடைவது. இது எதை குறிக்கின்றது? வேத நிபுணர்கள் கூறுகிறார்கள், சீனாய் மலை அதிர்வடைந்ததை எடுத்து காண்பிக்கின்றது. மோசே சீனாய் மலையின் மேல் ஏறினார் 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்காக. அப்பொழுது அந்த மலை அதிர ஆரம்பித்தது. பயங்கர புகை, மின்னல், இதை கண்டு மக்கள் எல்லாம் பயப்பட்டார்கள். சோ ஒரு மாபெரும் பயம். சீனா மலையின் மேல் நடைபெற்ற சம்பவம். ஆனால் அதே சமயம் ஒரு மாபெரும் சந்தோஷம். இந்த குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போல் துள்ளுகிறது. அது மாபெரும் சந்தோஷத்தை எடுத்து காண்பிக்கின்றது. சோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டதும் இந்த 2ம் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். ஒரு மாபெரும் பயம், தேவ பயம், மாபெரும் சந்தோஷம். கிரேட் ஃபியர், கிரேட் ஜாய். இந்த 2ம் ஒன்றாக எங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். மாபெரும் பயம், மாபெரும் சந்தோஷம், மலைகள், குன்றுகள். ஆனால் ஒரு மாபெரும் கேள்வி கேட்கப்படுகிறது உலகத்தார் எங்களை பார்க்கும் பொழுது. உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு என்ன நடந்தது? உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் மாற்றங்களுக்கு காரணம் என்ன? 7ஆம் வசனத்தை வைத்து நாங்கள் அதற்கு பதிலை சொல்ல முடியும். யாக்கோபின் தேவன் என்னை தொட்டார். 7ஆம் வசனத்தில் யாக்கோபின் தேவன் என்று ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். யாக்கோபின் தேவன் யார்? மாற்றங்களை கொண்டு வரும் தேவன். யாக்கோபை ஆண்டவர் தொட்டு அவனை முற்றிலும் மாற்றி அமைத்தார். ஒரு நாள், ஒரு முழு இரவு போராட்டத்தின் பிறகு யாக்கோபு மாற்றமடைய ஆரம்பித்தான். எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருபவர் யார்? யாக்கோபின் தேவன். அவர் எங்களை தொடுவதற்கு நாங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் தானே! ஆண்டவர் எங்களுடைய அனுமதி இல்லாமல் செயல்பட முடியும். ஆண்டவர் வருந்தி கேட்கிறார், நான் உன் உள்ளத்திற்குள் வர முடியுமா? உன் ஜீவிய கதவில் இருந்து தட்டி கொண்டு இருக்கிறேன். உன் ஜீவியத்திற்குள் வர ஆவலாய் இருக்கின்றேன். நீ அந்த கதவை திறப்பாயா என்று ஆண்டவர் எங்களை நோக்கி கேட்கும் கேள்வி.
அருமையானவர்களே, இந்த ஒரு ஸ்லைடை வைத்து நீங்கள் ஒரு நல்ல பிரசங்கத்தை கொடுக்க முடியும். மாபெரும் பயம், மாபெரும் சந்தோஷம், மாபெரும் கேள்வி. மக்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கேட்கும் கேள்வி. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், இந்த அதிகாரத்தில் எங்கள் தேவன் சிருஷ்டிப்பின் தேவன் என்பதை மிக எளிதில் நாங்கள் கண்டு கொள்ளலாம். பாருங்கள், இயற்கை எவ்வளவு முறை இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றைத்தான் நாங்கள் அவதானிக்க வேண்டும் வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது. கடல், யோர்தான் நதி, மலைகள், குன்றுகள், பூமி, கண்மலை, கட்பாறை. 8 வசனங்களில் இந்த இயற்கை எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. அது எதை குறிக்கின்றது? இவற்றை எல்லாம் படைத்தவர் யார்? யாக்கோபின் தேவன், சிருஷ்டிப்பின் தேவன். என்ன பாடம் எங்களுக்கு? ஆண்டவர் தாம் படைத்தவற்றை பாவிப்பார் எங்கள் விடுதலைக்காக, எங்கள் பிரயோஜனத்திற்காக. ஆண்டவர் எதையும் பாவிக்கலாம். இயற்கையை பாவிப்பார், மிருகங்களை கூட பாவிக்கலாம், காற்றை பாவிப்பார், பூமி அதிர்ச்சிகளை பாவிப்பார். எங்களுக்காக, எங்கள் விடுதலைக்காக, எங்கள் பிரயோஜனத்திற்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பை எங்களுக்காக பாவிக்க காத்திருக்கும் தேவன். சிருஷ்டிப்பின் தேவன், யாக்கோபின் தேவன். இப்ப பூமியின் மறுமொழி எதுவாக இருக்க வேண்டும்? அது எங்களுக்கு இந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், அது ஒரு முக்கிய வசனம். பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு, நடுங்கு. ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் எங்கள் மறுமொழி எதுவாய் இருக்க வேண்டும்? நாங்கள் நடுங்க வேண்டும் இந்த தேவனுக்கு முன்பாக. துக்கமாக இன்றைய மனிதன் தன் பாவங்களை விட்டுவிடாமல் பாவ அடிமைத்தளத்தில் வாழ விரும்புகிறான். எங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் நாங்கள் எவ்வளவாக இதை பார்க்கிறோம். எங்கள் சொந்த குடும்பங்களில் இதை நாங்கள் எவ்வளவாக பார்க்கிறோம். பாவத்தை நேசித்து, பாவ சிற்றின்பங்களை நேசித்து, பாவத்தை விட்டுவிட மனதில்லாமல் பாவ அடிமைத்தனத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் வாழும் மக்கள். மிக பொருத்தமான பதில் என்ன? நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். தேவ பயம் எங்கள் மேல் இறங்க வேண்டும். அதை நான் பொதுவாக ஒவ்வொரு நாளும் எனக்காக நான் செய்யும் ஜெபம். தேவ பயம் என்மேல் இன்று இறங்கட்டும். May the fear of God descend upon me today. அருமையானவர்களே, நாங்கள் அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நடுங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக சந்தோஷப்படுவோம், அது உண்மை. ஆனால் இதில் ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. ரெண்டும் ஒரே சமயத்தில் நடைபெறும். நடுங்குவோம், சந்தோஷப்படுவோம். நடுங்குவோம், சந்தோஷப்படுவோம். நாங்கள் தேவனுக்கு நடுங்கி வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? ஏசாயா 66:2. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவனுக்கு நடுங்குதல் என்று சொன்னால் அதை எதற்கு நாங்கள் சமமாக்கலாம்? தேவ வசனத்திற்கு நடுங்குவது. தேவ வசனத்திற்கு நடுங்குவது. இன்று நாங்கள் தேவ வசனத்தை ஏனோ தானோ என்ற முறையில் தான் பாவிக்கிறோம். தேவ வசனத்திற்கு முன்பாக நடுங்குவது மிக 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 குறைவு. இன்று நான் பிரசங்கம் செய்த ஒரு சபையில் முக்கியமாக வாலிபர்களை நோக்கி நான் சொன்ன காரியம், முழங்கால் படியிட்டு தேவ வசனத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த விதமாகத்தான் நான் என்னுடைய
ஊழிய காலத்தை ஆரம்பித்தேன் 50 வருடங்களுக்கு முன். என்னுடைய சபை அதை எனக்கு கற்றுக் கொடுத்தது. நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு வாசி, நடுக்கத்தோடு வாசி, ஏனோ தானோ என்று வாசிக்க வேண்டாம். சோ என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் ஒரு மிக பெரிய பயம்பாரம், எங்களுடைய வாலிபர்கள் இவ்விதமாக ஒருபோதும் நடக்க மாட்டார்கள். தேவனுக்கும் தேவ வசனத்திற்கும் முன்பாக நடுங்கி வாழ்வது, அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கை மூலமாக காண்பிக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடில், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஜக்கரியா 2:13 பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு கட்டளை. பூமிக்கு கொடுக்கப்பட்ட முதலாம் கட்டளை என்ன? தேவனுக்கு முன்பாக நடுங்க வேண்டும். இப்ப பாருங்கள், 2ஆம் கட்டளை, மாம்சமான சகலமான பெயர்களே, பூமியே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள். சோ இந்த 2 கட்டளைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக நடுங்க வேண்டும், பூமி நடுங்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக மௌனமாக இருங்கள். இப்ப துதி நேரம் இருக்கு, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். துதி நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்பட்டு பாட்டுகளை பாடுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அப்பொழுதுதான் நாங்கள் அவர் குரலை கேட்க முடியும். சத்தத்தின் மத்தியில் தேவன் பேசுவதை எங்களால் கேட்க முடியாது. மௌனமாக இருந்தால்தான் தேவ குரலை கேட்கலாம். 12 வயது சாமுவேல் தேவாலயத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவரோடு உரையாட ஆரம்பித்தார். நள்ளிரவு மௌனத்தில் மிக தெளிவாக தேவ குரலை சாமுவேல் கேட்டான். 12 வயதில் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த சாமுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் தேவ குரலை கேட்க கற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, தேவ குரலை நாங்கள் கேட்க வேண்டும் என்றால் மௌனம் என்னும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பேசுவதற்கு ஒரு நேரம் இருக்கு. ஆனால் ஜக்கரியா என்ன சொல்றார்? தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? பூமியே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள். இப்ப இந்த சங்கீதத்தை நாங்கள் முடிக்கும் இந்த நேரத்தில் 8ஆம் வசனத்தை பார்த்தால் என்ன சொல்லப்பட்டுள்ளது? அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுக்களாகவும் மாற்றுகிறார். நம் தாகத்தை தீர்க்கும் தேவன். ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய பசித்தாகத்தோடு படைத்தார். உலக காரியங்கள் அந்த பசித்தாகத்தை தீர்க்க முடியாது, ஏமாற்றம் அடைவோம். அந்த பசித்தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் எங்கள் தேவாதி தேவன். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரின் அவசியம். தண்ணீர் இல்லாவிட்டால் நாங்கள் உயிர் பிழைக்க முடியாது. டீஹைட்ரேஷன் மிக எளிதில் எங்கள் எவருக்கும் நடக்கலாம். தண்ணீர் பற்றாக்குறை எங்கள் சரீரத்தில் கிட்டத்தட்ட 70% சரீரம் தண்ணீர் என்று சொல்வார்கள். 70%. அப்படி என்றால் எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்துக்கு நாங்கள் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை பார்க்கிலும் ஆவிக்குரிய விதத்தில் எங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படும் தண்ணீர் எவ்வளவு அவசியம். இந்த சங்கீதம் முடிவடையும் நேரத்தில் உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இதை நாங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் இந்த சம்பவம் யாத்ராகமம் 17:6 நாங்கள் வாசிக்கின்றோம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான்.
வனாந்திரத்தில் மிகவும் தாகத்தோடு இருந்த மக்களுக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் பாருங்கள், இந்த 3 வார்த்தைகள். குளிர்ச்சியான தண்ணீர், தொடர்ச்சியாக தண்ணீர் கொடுக்கப்பட்டது, ஏராளமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர். அந்த விதமாகத்தான் ஆண்டவர் இன்றும் செயல்படுகிறார். எங்களுக்கு குளிர்ச்சியான தண்ணீரை கொடுக்கிறார், தொடர்ச்சியாக தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. டெப்ப திறந்தா தண்ணி அப்படியே வந்து கொண்டிருக்கு. ஏராளமாக எங்கள் திருப்திக்காக தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. சோ தண்ணீருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். We take it for granted, isn't it? The drinking water. குளிப்பதற்கான தண்ணீர், சமையல் செய்வதற்கான தண்ணீர், எங்கள் துணிமணிகளை கழுவுவதற்காக தண்ணீர், இப்படி எல்லாம் வீட்டை துப்புரவு செய்வதற்காக தண்ணீர். தண்ணீர் ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு மாபெரும் ஈவு. அதற்காக நாங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்த ஸ்லைடில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆவிக்குரிய பசிதாகம் எப்படி ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார்? ஜீவ தண்ணீர் மூலமாக. அந்த ஜீவ தண்ணீர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஸ்பிரிங் ஆஃப் லிவிங் வாட்டர். ரட்சிப்பின் அடையாளம். எங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு நீரூற்று உருவாக்கப்பட்டு நாங்கள் தொடர்ச்சியாக, நிரந்தரமாக, நித்தியமாக இந்த தாகம் தீர்க்கப்பட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அடுத்த ஸ்லைடில் ஆண்டவரின் அழைப்பு. யோவான் 7 ஆண்டவர் சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள். முந்திய வசனத்தில் பார்த்தோம், நீரூற்றுக்கள், ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். இங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது? 7:38 அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். ஆண்டவர் எங்களுக்குள் 2 காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜீவனுள்ள நீரூற்றுக்கள், ஸ்பிரிங்ஸ், அதே போல் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எங்களை திருப்தி செய்யும், எங்களிலிருந்து மற்றவர்களை திருப்தி செய்யும். அதுதான் சுவிசேஷம். எங்கள் பசித்தாகத்தை தீர்க்கும், ஆவிக்குரிய பசித்தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் ஒரு அருமையான காரியம், வேதம் முடிவடைவதற்கு முன்பு இறுதியாக கொடுக்கப்படும் அழைப்பு என்ன? கடைசி ஸ்லைடை பார்க்க போகிறோம். இந்த கடைசி ஸ்லைடில், நெக்ஸ்ட் ஸ்லைட், இறுதி அழைப்பு. வேதம் முடிவடைவதற்கு முன்பு மனிதருக்கு கொடுக்கப்படும் இறுதி அழைப்பு. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. இப்ப பாருங்கள், தாகமாயிருக்கிறவன் தன் தாகத்தை உணர்ந்து அறிந்து வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன்! வேதம் முடிவடைவதற்கு முன் ஒரு இறுதி அழைப்பை பாவிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நிபந்தனைகள் இருக்கு. நாங்கள் அவருடைய குரலை கேட்க வேண்டும். 22:17 எங்கள் தாகத்தை உணர வேண்டும், அறிய வேண்டும், விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் வர வேண்டும், ஒரு விருப்பம், ஆவல், ஆசை இருக்க வேண்டும், இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய்
இந்த ஜீவ தண்ணீரை இதுவரைக்கும் ருசித்து பார்க்காவிட்டால் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய பசி தாகம் தீர்க்கப்பட்டு உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நீரூற்றுக்கள் உருவாகி ஜீவ ஆறுகள் உருவாகி உங்களை திருப்தி செய்து உங்களிடத்திலிருந்து மற்றவர்களை திருப்தி செய்யும் விதமாக நற்செய்தி பணியில் நீங்கள் ஈடுபட்டு மற்றவர்களையும் ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் கொண்டு வருவது. இதெல்லாம் சங்கீதம் 114 நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். 8 வசனங்கள், 75 நிமிஷங்கள் நாங்கள் இந்த வேத பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஜெபிப்போம். அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் கலந்துரையாடலாம், கேள்விகள் கேட்கலாம், அபிப்பிராயங்களை தெரிவிக்கலாம். ஜெபிப்போம். இந்த அருமையான சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகம். எகிப்திய உபதேசம், நீர் எப்படிப்பட்ட தேவன், எங்கள் தாகத்தை தீர்க்கும் தேவன். இன்று யாராவது ஆண்டவரே தங்கள் தாகத்தை, ஆவிக்குரிய தாகத்தை உணர்ந்திருந்தால் உம்மிடம் ஓடி வந்து ஆவலோடு விருப்பத்தோடு ஆண்டவரே அவர்கள் ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தில் இந்த ஜீவ நீரூற்றுக்கள் ஏற்படுத்தப்பட்டு ஜீவ ஆறுகள் பாய ஆரம்பித்து அவர்களை முழுமையாக திருப்தி அடைய செய்து அவர்கள் மூலமாக நற்செய்தி மற்றவர்களுக்கு பரவி அவர்களும் இந்த ஜீவ தண்ணீரை உட்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நீர் எங்கள் எல்லாருக்கும் தந்தருளும். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.